அதாவது இந்த கேஸ் ஸ்டடியா ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நேத்து வந்து கமெண்ட் தான். குழந்தை வந்து 6 நாள் பிறந்த 6 நாள்ல நிமோனியா காய்ச்சல்ல இறந்ததா ஒரு இது போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதனால நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த நிமோனியா காய்ச்சல் பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். 27 மாத ஆண் குழந்தை, 2.25 வயசு ஆகுது. இந்த பையன் வந்து கிளினிக்கு மூச்சு விட சிரமம், பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கு, இருமல் இருக்கு, காய்ச்சல் இருக்கு. இது எல்லாமே 2 நாட்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக் வராங்க. இந்த பையனை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது மூச்சு விடும்போது கர்ரு கர்ருன்னு அந்த கிரண்டிங் சவுண்டுமாங்க, அது நல்லா கேட்குது. அடிஷ்னல் சவுண்டு. சட்டையை விலக்கி எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது நெஞ்சு பகுதியெல்லாம் உள் வாங்கியிருக்கு. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் மூச்சு இழுக்கும் போதும் அந்த எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தசை பகுதி இருக்கு பார்த்தீங்களா, முக்கியமாக கீழே இருக்கும் நம்ம ஒரு எலும்பு, அந்த கீழே இருக்கக்கூடிய 12வது எலும்பு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படியே உள்வாங்கும். அப்படி மூச்சு இழுக்கும் போது அப்படியே உள்ளே போகும், அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கு பேர் தான் செஸ்ட் இன்ட்ராயிங்னு சொல்லுவோம். செஸ்ட்டு இன்ட்ராயிங், நம்ம மார்பு பகுதி உள்வாங்குது, அந்த மூச்சு இழுக்கும்போது உள்வாங்குது. இது 2வது முக்கியமான டேஞ்சர் சைனு. 3வது அதோட முக்கியமானது, நம்ம கோவிட் சமயத்தில் எல்லாருமே இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது. இப்போ இந்த சிறுவனுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 82%. 100% இருக்கணும், 82% தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ஹெட் நாடிங்னு சொல்லுவாங்க, தலை ஆடுது. ஸோ இதெல்லாம் வந்து டேஞ்சர் சைன்ஸ். நான் சொன்ன 4 விஷயங்களுமே, மூச்சு விடும்போது சத்தம் கேட்குறது, ஆக்சிஜன் குறையிறது, செஸ்ட் இன்ட்ராயிங்னு நெஞ்சு பகுதி உள்ளே போகிறது, இதெல்லாம் டேஞ்சர் சைன்ஸு. கூடவே மற்ற டேஞ்சர் சைன்ஸும் ஒன்றொன்னா பார்க்க முடியுது. அதாவது 37.5 டிகிரி செல்சியஸு டெம்பரேச்சர். ரெஸ்பிரேட்டரி ரேட், ஒரு நிமிடத்திற்கு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடக்கூடிய அளவுகள்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது மெயினாக எல்லாருமே நம்ம தாய்மார்கள் குழந்தைக்கு கவுண்ட் பண்ண கற்றுக்கணும். எப்படி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறாங்க. இது ரெஸ்பிரேட்டரி ரேட்டு கவுண்ட் பண்ணும்போது ஒரு தப்பான விஷயம் என்ன பண்ணிடுவோன்னா, ஒவ்வொரு வாட்டியும் மூச்சை இழுக்கிறது விடுறது எல்லாத்தையும் 1, 2, 3, 4ன்னு கவுண்ட் பண்ணுவோம். அது தப்பு. இதுதான் ஒரு கவுண்ட்டு. பொதுவாக குழந்தைகளுக்கு எங்கே பார்க்கணும், அப்டாமன், அவங்களோட வயிற்று பகுதி மேலே போய் கீழே போகுதுல்ல, அது வந்து ஒரு கவுண்ட்டு. இந்த மாதிரி இந்த பையனுக்கு எவ்வளோ ரெஸ்பிரேட்டரி கவுண்ட் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 74 மூச்சுக்கள் ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருக்குறான். அதாவது 74 மூச்சு அப்படிங்கிறது நார்மலாக நம்மளுக்கு மூச்சு விடும் அளவு எவ்வளோ தெரியுங்களா, 14 to 16 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு. அப்போ 74ங்கிறது ரொம்ப அதிகம். ஆனால் குழந்தைகளில் பொதுவாகவே அதிகமாக தான் இருக்கும். அதிகம் அப்படின்னா இவனுக்கு வந்து இப்போது 2.25 வயசு, 40க்கு உள்ளேயாவது இருக்கணும் ஜென்ரலாக. இன்னும் 30க்குள்ளே அந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டர். 30 ரேஞ்சில் தான் இருக்கும் நார்மலாக. ஆனால் 74ங்கிறது 2 மடங்கு அதிகமாக இருக்குது மூச்சு விடும் அளவு அப்படிங்கிறது. அப்புறம் பல்ஸ் ரேட் எவ்வளோ காட்டுதுங்க, 176 பீட் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 176 முறை துடிக்குது. இதயமே 176 முறை துடிக்குதுன்னு தான் அதுக்கு அர்த்தம். பல்ஸ் பீட்டு ஒரு நிமிஷத்துக்கு 176 முறை துடிக்குது அப்படின்னா பல்ஸ் ரேட்டு அதிகமாகிடுச்சு. இதய துடிப்பு வந்து 176 முறை. நார்மலாக நம்மளுக்குலாம் எவ்வளோ இருக்கும், 70, 72 அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு 70 to 90 அப்படின்னு வச்சுக்கலாம் நார்மலாக. ஸோ 70 to 90 அப்படிங்கிறது இப்போ வந்து 176 அப்படின்னா 2 மடங்கு அதிகமாக இருக்குது பல்ஸ் ரேட்டு. இதய துடிப்பு 2 மடங்கு அதிகமாக இருக்குது. என்ன சொல்லணும், இப்போ காய்ச்சல் நேரத்துலலாம் நம்ம இதய துடிப்பு அதிகமாகும். நார்மலாகவே நம்ம உடம்போட ரெஸ்பான்ஸ் இது. ஸோ இதய துடிப்பு அதிகமாக இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ரேட், மூச்சு விடும் அளவு அதிகமாக இருக்குது, மூச்சு உள்வாங்குதல் இருக்குது, செஸ்ட் இன்ட்ராயிங் இருக்குது, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 82% தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே குழந்தை ரொம்ப மூச்சு விடுதல் சிரமப்படுறதுனால ரொம்ப இரிட்டபுளாக இருக்கான், சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான். இப்போ ஆஸ்கல்டேஷன் முறையில் ஸ்டெத்து வச்சு அவனோட மூச்சு குழாயில் எந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போது அதுலேயும் வந்து நிறைய சவுண்டு, எக்ஸ்ட்ராவாக சவுண்டு கேட்குது. என்ன அர்த்தம்னா உள்ளார சளி நிறைய இருக்குன்னு அர்த்தம். நல்ல வேலையாக ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்புக்கு குழந்தையை கொண்டு வரப்பட்டதுனால இப்போ குழந்தைக்கு இருக்கிறது சிவியர் நிமோனியா, ஜுரம், காய்ச்சல்,
அதனால உண்டான பிரச்சனைகள். இதை நம்ம கவனிக்காம விட முடியாது, வீட்டில இருந்து கவனிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் டேஞ்சர் சைன்ஸ் நிறைய இருக்கு. எப்ப வீட்டில இருந்து கவனிக்கலாம் அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி ரேட் சொன்னோம் இல்லையா, அந்த மூச்சு விடும் அளவு அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு 30 அந்த ரேஞ்சுக்கு இருந்து, காய்ச்சல் மட்டும் இருக்கு, லைட்டா மூச்சு விட சிரமப்படுறான், மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் முக்கியமா நார்மலா இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் ஹோம் கேர் பண்ணலாம். ஆனா இங்க வந்து நிறைய டேஞ்சர் சைன் இருக்கிறதுனால டாக்டர்கிட்ட வர்றது தான் என்னைக்குமே பெஸ்ட். ஸோ அடுத்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன தேவைப்படும் ட்ரீட்மெண்ட்டுக்கு? கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் தேவைப்படும் இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா சிவியர் நிமோனியா கண்டிஷனில் இருக்கும்போது இதற்குரிய ஆன்டிபயோட்டிக் கொடுக்கப்பட்டிருக்க வரிசையாக என்னென்ன கொடுக்கணும்னு. இதே வீட்டில இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தனி. பட் இது வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பாக தேவை. கூடவே ஆக்சிஜன் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் ரொம்ப குறைஞ்சிருக்கு, ஆக்சிஜன் சப்ளை கொடுத்தாகணும். அப்புறம் நெபுலைசர் மிஷின், ஆஸ்மா இருக்கிறவங்க, வீசிங் இருக்கிறவங்க, அதிகமான இருமல் இருக்கும்போது குழந்தைகள் டாக்டர்கிட்ட போகும்போது கொடுக்கக்கூடிய நெபுலைசேஷனுங்கிறது ரொம்ப தேவை. இதன் மூலமாக மருந்துகள் கொடுக்க முடியும் நெபுலைசர் மூலமாக. அதனால் அந்த நெபுலைசேஷன் மிஷின், அப்புறம் சக்ஷன் போன்ற விஷயங்கள்லாம் தேவை. அட்மிஷன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஆக்சிஜனு மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனே, ஆக்சிஜன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த உடனே ஆக்சிஜன் அளவுகள் 95%, மறுபடியும் 2 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணும்போது 89%, அப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு 93% ஆக்சிஜன் இருக்கு, 1 மணி நேரம் கழிச்சு 94% அப்படின்னு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே மருந்துகள் கொடுத்த உடனே ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, மூச்சு விடும் அளவு அப்படிங்கிறது 50 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்படிங்கிற அளவில் குறையுது. டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ், நார்மல், காய்ச்சல் இல்லை. ஆக ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிடும், மூச்சு விடும் அளவுகள் குறையும். ஏன்னா மெயினாக வந்து ஆக்சிஜன் வேற கொடுக்குறோம்ல. ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது? முதல்ல தாய்ப்பால், பிரஸ்ட் ஃபீடிங், தொடர்ந்து தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு வரவங்க தான். அதனால் இந்த நேரத்துலையும் கண்டிப்பாக தாய்ப்பால் அவங்க குடிக்கணும். பால் கஞ்சி, அதாவது கிலோகிராமுக்கு எவ்வளோன்னு இருக்குது, 12 ml கிலோகிராமுக்கு அப்படிங்கிற முறையில் பால் கஞ்சியும் கொடுக்கணும். அடுத்து டே 1 முதல் நாள் அந்த மூச்சு விடும் ஃபாஸ்ட் பிரீதிங்கிறது 50ங்கிறதும் அதிகம் தான், அதனால் அது கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் எவ்வளோ மூச்சு விடும் அளவு இருக்குன்னா 44 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு இருக்குது. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 97%, பல்ஸு 157 பீட் பர் மினிட். இப்போ 5 நாள் முடிவில் கம்ப்ளீட்டாக காய்ச்சல் இல்லை, மூச்சு விடும் அளவு அப்படிங்கிறது 34 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 100%, பல்ஸ் ரேட்டு 118. ஜெனரலாகவே குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும், அதுவுமே நார்மல் லெவலில் தான் இருக்குது, 118 பீட்ஸ் பர் மினிட். ஸோ இப்போது மூச்சு விடும் அளவு நார்மல் ஆகிடுச்சு, ஹைபாக்சிமியா இல்லை, அதாவது ஆக்சிஜன் அதிகமாகிடுச்சு, டாக்கிகார்டியா படபடப்பும் இதய துடிப்பும் நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு. ஆக இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது, நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி போயாச்சு. அதாவது இந்த கேஸ் ஸ்டடியாக ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நேற்று வந்து கமெண்ட் தான், குழந்தை வந்து 6 நாள், பிறந்த 6 நாளில் நிமோனியா காய்ச்சலில் இறந்ததா ஒரு இது போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதனால் நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த நிமோனியா காய்ச்சல் பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது பிறந்த குழந்தை அப்படின்னா இன்னுமே மூச்சு விடும் அளவு அப்படிங்கிறதுலாம் பயங்கர அதிகமாக இருக்கும், நார்மலாகவே இதய துடிப்புலாம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு கட் ஆஃப் இருக்குது. அதாவது 2 மாதத்துக்கு உள்ள அப்படின்னா, பிறந்த குழந்தையிலேருந்து 2 மாதத்துக்குள்ளார அப்படின்னா 60க்கு மேலே இருந்துச்சுன்னா மூச்சு விடும் அளவு அதிகம்னு அர்த்தம். 2 மாதத்துலேருந்து 1 வருஷக்குள்ள குழந்தைக்கு வயசு அப்படின்னா 50 மூச்சு விடும் அளவுங்கிறது 50க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து மூச்சு விடும் அளவு அதிகம்னு அர்த்தம். அதே மாதிரி 1 வயசுக்கு மேலே அப்படின்னா 40க்கு மேலே இருந்துச்சுன்னா மூச்சு விடும் அளவு ஒரு நிமிஷத்துக்கு அதிகம்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்த கேஸ் ஸ்டடியில் குழந்தைக்கு வயசு 2.25 வயசு அப்படிங்கிறதுனால 72 மூச்சு விடும் அளவு அப்படிங்கிறது மிக அதிகம், அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த குழந்தையோட வயசை பொறுத்து மூச்சு விடும் அளவு எவ்வளோங்கிறது மாறுபடும், அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். செஸ்ட் இன் டிராயிங் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லா தாய்மார்களும். அந்த மூச்சு விடும்போது உள்ளே போய் வெளியே வருது இல்லையா, அப்போ வந்து நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணுறோம். ஆனால் செஸ்ட் இன் டிராயிங்கிறது நம்ம நெஞ்சுக்கூடோட கீழ் பகுதியில் பார்க்கணும். இந்த கீழ் பகுதியில் உள் போய் வெளியே கீழே வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து செஸ்ட் இன் டிராயிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி கழுத்து பகுதியும் பார்க்கணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் நம்ம மூச்சு விடும்போது அதிகமாக இயங்காது. ஆனால் ஒரு ப்ரீதிங் ட்ரபிள்னு இருக்கும்போது எல்லா மூச்சுக்களும் இந்த தசைகளும் வெளியே வரதை நம்மளால் பார்க்க முடியும், கஷ்டப்பட்டு மூச்சு இழுத்து விடுறதை நம்மளால் பார்க்க முடியும், அதையெல்லாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். வெறும் காய்ச்சல் மட்டும் இருந்ததுன்னா பயந்துக்க கூடாது. அந்த காய்ச்சலோடு சேர்ந்து மூச்சு விடும் அளவு அதிகமாகுது, மூச்சு விட சிரமப்படுறான், செஸ்ட் இன் டிராயின்னு சொல்லக்கூடிய நெஞ்சுக்கூட உள்ளிழுத்தல் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வார்னிங் சைன். இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தால் சேவ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வீட்டு வைத்திய முறைகள் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேஞ்சர் சைன் இருக்கும்போது நம்ம வீட்டில் வச்சு குழந்தைய பார்த்துக்க முடியாது. டேஞ்சர் வைட்டல்ஸ்லாம் சீக்கிரம் இதாகும், பல்ஸு, ரெஸ்பிரேட்டரி ரேட், ஆக்சிஜன்லாம் நான் சொன்ன பிறகு 82ல் இருந்துச்சு, வந்தாங்க, காப்பாற்றப்பட்டான்.
இதே வந்து இன்னும் கீழே போயிடுச்சுன்னா நம்மளால காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு குழந்தை போயிடுவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நிமோனியா குறித்த இந்த விழிப்புணர்வு பதிவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ தகவல்களை பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.